வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான பட்டர் கார்ன் பன்னீர் ரைஸ். இதுக்கு வந்து அரை கப் பாஸ்மதி ரைஸை வந்து அரை கப் தண்ணியில் வந்து 3லேருந்து 4 விசில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு அதில் வந்து நம்ம பன்னீர் க்யூப்ஸ் ஒரு 1/4 கப் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரையிலும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த பன்னீர் போடுறது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பன்னீர் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பன்னீர்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பன்னீர்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டாச்சு. இதே கடாயில் வந்து நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் இந்த பேனில். இப்போ நான் வந்து ஃப்ரோசன் கார்ன் வந்து எடுத்துகிட்ருக்கேன் 1/2 கப்பு. நீங்கள் ஃப்ரெஷ் கார்ன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை குக் பண்ணிவிட்டு கார்னை தனியாக எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பட்டரில் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஃப்ரோசன் கார்ன் சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகிடும். ஸோ இதுலேயே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஆரிகேனோ இருக்குது இல்லையா, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன். அதோட 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் நம்ம வந்து சேர்த்து குக் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இந்த நம்ம பன்னீர் க்யூப்ஸை நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இதில் போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த வேக வச்ச சாதத்தை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த சாதம் வந்து நல்லா உதிராக வெந்திருக்கணும். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அரை கப்பு சாதத்துக்கு அரிசிக்கு வந்து அரை கப் தண்ணி விட்டு நான் வந்து 3 விசில் வந்து விட்டு குக்கரில் வந்து எடுத்தேன். இப்போ இதை வந்து நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் நீங்கள் வடிக்கும் போது கொஞ்சமாக அதில் உப்பும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் கூட நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான பட்டர் கார்ன் பன்னீர் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் வந்து எனி மசாலாவோட சர்வ் பண்ணலாம். நீங்கள் வந்து எனி ஆனியன் டொமேட்டோ பேஸ்டு மசாலாவோட இதை வந்து சர்வ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல வந்து பட்டரில் வந்து கார்ன் சேர்க்கறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கிற பூண்டும் சேர்த்திங்கன்னா ரொம்ப அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இந்த ரெசிபியோட டீட்டெயில் டெக்ஸ்ட் வந்து ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.